வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சிக்கன் கட்லெட் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கட்லெட் செய்கிறதுக்கு நான் ஒரு 300 கிராம் போல் எலும்பில்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இதோட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு குக்கரில் ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். 300 கிராம் போல் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். தோல் சீவின உருளைக்கிழங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். மசாலா கலந்த சிக்கனை சேர்த்துடுறேன். ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 விசில் வந்துடுச்சு. இப்போ கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆன உடனே இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த கிழங்கும் சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஆற வச்சுட்டு நல்லா உதுத்து விட்டுடலாம். இந்த கிழங்கையும் நல்லா மசிச்சு விட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி சிக்கனை உதுத்து விட்டுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரியட்டும். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். பொடியை கட் பண்ண பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். சிக்கனில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இறக்கிடலாம். இதோட கட் பண்ண புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஆறட்டும். சூடு ஆறினவுடனே இப்போ இதை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். ஒரு 2 முட்டை போல் உடச்சி ஊற்றிருக்கேன். தட்டி வச்சுருக்க இந்த கட்லெட்டை முட்டையோடு சேர்த்துடுறேன். முட்டையோடு சேர்த்துட்டு பிரெட் கிராம்ஸில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட்லெட்டை பொரித்து எடுத்துடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்த உடனே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் கட்லெட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா
மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.